மீனாட்சி, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசம் அப்படியே உங்க குழந்தைங்க கிட்ட இருக்கு பாரு. நீ எப்படி சக்தி கிட்ட பாசமா இருப்பியோ அதே மாதிரி மித்ராவும் புகழ்கிட்ட பாசமா இருக்கா பாரு. ஆமாம்மா. சாப்பிடு புகழ். சாரிடா கண்ணா, உன் அம்மா செத்து பொழைச்சு வந்திருக்கா. அதனாலதான் நாங்க எல்லாரும் முதல்ல உங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுறோம். நீ கவலையே படாத. இனிமே உனக்கு சாப்பாடு ஊட்டி விட போறது நான் மட்டும்தான். அது எப்படி? எனக்கும் இதுல பங்கு இருக்கு. அவன் எனக்கும் பேரன்தான். நான் தான் ஊட்டுவேன். எதுக்கு சண்டை? ஆளுக்கு ஒரு வேளை ஊட்டிட்டு போங்க, அவ்வளவுதானே. காலையில கோதாவரி ஆண்டி, மதியானம் சுபத்ரா அம்மா. ஓகே தானே? சகல, இன்னும் ஒரு வேளை இருக்கே சகல, அது யார் ஊட்டுவான்? டேய், நான் ஊட்டுறேன்டா என் கொள்ளு பேரனுக்கு. ராத்திரியானா என் பேரனுக்கு நிலாவை காட்டி நான் சோறு ஊட்டுறேன்டா. நிலாவை காட்டி சோறு ஊட்டுறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப முதல்ல எனக்கு எல்லாரும் சாப்பாடு ஊட்டி விடுங்க. சரிடா செல்லம், நான் ஊட்டி விடுறேன். ஆ அம்மா தள்ளுங்க, நான் ஊட்டி விடுறேன். புகழ், இந்த இரு இரு இரு, நான் ஊட்டி விடுறேன். சாப்பிடு. அனு, நீ ஊட்டி விடு. ஏய், சித்தி ஊட்டுறாங்க படுறா, வாங்கிக்கோ. ஏய், பாத்து. புகழ், என்னாச்சு? தண்ணி குடி. புகழ், ஏன் இப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல விடுறீங்க? புகழ் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க. புகழ், are you okay? ஐ அம் ஓகேப்பா. அடடடடடடடா, தான் பையனுக்கு ஒண்ணுன உடனே சிவா எப்படி பதறி போயிட்டான் பாத்தீங்களா? இருக்காதா பெண்ண? தா ஆடாட்டாலும் தான் தசை ஆடும்னு சொல்லுவாங்க. சிவாவுக்கு இவன் சின்ன வயசுல இருந்தே புகழ் கூட சேர்ந்து வாழ முடியாம போயிடுச்சு. உங்க 2 பேரையும் பிரிச்ச பாவி நான் தான்ப்பா. என்ன மன்னிச்சிடுறா கண்ணா. விடுங்கம்மா. இப்ப ஏன் நீங்க அதே நினைச்சு வருத்தப்படுறீங்க? அதான் நீங்க மாறிட்டீங்கல்லம்மா, அது போதுமா எனக்கு. இல்ல சிவா, நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு எனக்கு விமோச்சனமே கிடையாது. ஆனா உன்னை வளர்த்த புண்ணியத்துக்கு அந்த பாவத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு சிவா. ஆனா அதெல்லாம் பத்தாது. உனக்கு, சக்திக்கு, புகழுக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பா என் கடமையை நிச்சயம் செய்வேன். இனிமே நீ ஒரு புது சுபத்ராவை பாப்ப. சாப்பிடுப்பா. மகி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை,
எல்லாரும் இப்படி கலகலன்னு ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்றத பார்த்தேன். அதான் யோசிச்சேன். ஏன் உங்க ஊர்ல இப்படிலாம் சாப்பிட மாட்டீங்களா? எங்க ஊர்னு இல்ல, எல்லா ஊர்லயும் ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு தான் அந்த கொடுப்பினே இல்லாம போயிடுச்சு. ஏன் என்னாச்சு மகி? உங்க சொந்தக்காரங்களாம் வெளியூர்ல இருக்காங்களா? அவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. புரியல. நான் பிறந்தது எங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வளர்ந்ததெல்லாம் அனாத ஆசிரமத்துல தான். அங்க நிறைய பேர் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஆனா அங்க யாருக்கும் சொந்தங்களே கிடையாது. படிக்கிற வரைக்கும் தான் ஆசிரமத்துல இருந்தேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலை கிடைச்சதும் எல்லாரும் தனித்தனியாயிட்டோம். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சொந்தம் கிடைக்காதான்னு பல நாள் நான் ஏங்கி இருக்கேன். ஆனா எனக்கு அது கடைசி வரைக்கும் அமையவே இல்லை. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் சொந்தம் சக்தி தான். சக்தி மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன இவ்வளவு நாள் ஓட்டி இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நீ கவலைப்படாதப்பா, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீயும் எங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான். இல்ல இல்ல, என் பையன் தான் நீ. ம். இனிமே உனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? சரிம்மா. அப்ப எனக்கு இன்னொரு அண்ணன் கிடைச்சாச்சு. ப்ரோ, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யாரும் ஊட்டி விடலன்னு தானே ஃபீல் பண்றீங்க? இப்பவே அதை நிறைவேற்றிடுவோம். சகல புது ப்ரோவுக்கு ஊட்டி விடு. என்னங்க சார்? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆ. இந்த ப்ரோ. நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க ப்ரோ. இந்தாங்க. ஆ ஆ. இது சுபத்ரா அம்மாவோட சாப்பாடு. சாப்பிடுங்க மகி. இது கோதாவரி அம்மாவோட சாப்பாடு. இது பெரிய தங்கச்சியோட சாப்பாடு. எடுத்து ஊட்டானு. இது சின்ன தங்கச்சியோட சாப்பாடு. இது நாகலட்சுமி பாட்டியோட சாப்பாடு. போதும் பாட்டி, போதும். ஐஸ்வர்யா, நீயும் ஊட்டி விடுமா.
தேங்க்ஸ்ங்க. சக்தி என்ன எந்திரிச்சிட்ட? உட்காரு. இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலே பால் பாயசம் தான். நீ பால் பாயசம் சாப்பிடாம எந்திரிக்க கூடாது. இந்தா குடி. ஆ. இன்னும் கொஞ்சம் குடி. தேங்க்ஸ் அத்தை. வா சக்தி. சாரி மாமா. நீங்க நீ சாரி. சரி சக்தி, நீயே முதல்ல சொல்லு. இல்ல மாமா, நீங்களே முதல்ல சொல்லுங்க. இல்ல சக்தி, நீயே சொல்லு. இல்ல மாமா, நீங்களே சொல்லுங்க. பரவாயில்ல சக்தி, நீயே சொல்லு. மாமா, நீங்களே சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் சக்தி. லைஃப்ல ஒரு பொண்ணு எதெல்லாம் அனுபவிக்க கூடாதோ அதெல்லாம் உன்னை அனுபவிக்க வச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு சக்தி. மாமா, என்ன மாமா நீங்க என்ன பண்ணீங்க? ஏதோ நேரம் சரியில்லை, அதனாலதான் இப்படிலாம் நடந்துருச்சு. நீங்க எதையும் யோசிக்காதீங்க மாமா. இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம். ம், கண்டிப்பா சக்தி. இனிமே நான் உன்னை கஷ்டப்படவே விட மாட்டேன். ஆமா, நீ எதுக்கு சாரி சொன்ன? இவ்வளவு நாள் நீங்க என்ன நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதுதான். சக்தி, இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிக்கிட்டு? இல்ல மாமா, நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் யோகியை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா. சக்தி, இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கே தெரியும் சக்தி, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது ஏன் சந்தோஷத்துக்காக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சக்தி. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே மாமா. அதான். அப்படி பார்த்தா நீ இந்த முடிவெடுத்ததுக்கு காரணமே நான் தானே சக்தி. ஆமா சக்தி, நீ இருக்கும்போதே நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது ஏன் தப்பு தானே? அது எவ்வளவு பெரிய தப்பு. அதை பார்த்தவனுக்கு அப்படித்தானே தோணியிருக்கும். அதனால தானே நீ என்னையே விட்டுட்டு போன. யோகி கல்யாணம், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே சக்தி. மாமா, இங்க பாரு சக்தி, நீ எது செஞ்சாலும் அதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா நீ என்னில் ஒரு சரிபாதி சக்தி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம நான் இல்லை சக்தி. நான் வாழ்ற வாழ்க்கையே
உனக்கா மட்டும்தான் சக்தி. ஏய் பொண்டாட்டி, ம், கதவு சாத்தல, போய் சாத்திட்டு வந்துட்டுமா? வேண்டாம் மாமா, இப்படியே இருக்கலாம். ம். ம். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. மாமா, ம். எனக்கு உங்க மடியில படுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. படுத்துக்கோ. இனிமே என் வாழ்க்கையை உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறது தான். சக்தி, எதுக்கு இப்ப அழற? இது அழுகை இல்ல மாமா, ஆனந்த கண்ணீர். இந்த மாதிரி நடக்காதான்னு எத்தனை நாள் நினைச்சு ஏங்கிருக்கேன் தெரியுமா? அது இப்ப நடந்துருச்சு. அதான் அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வருது. எதுக்கு மாமா இப்ப கிள்னீங்க? இல்ல, இது உண்மையா கனவான்னு உனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன கிள்ளுவ. அதான் அதுக்கு முன்னாடி உன்னை நான் கிள்ளி இதை உண்மைன்னு சொன்னேன். உங்களா?